வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கண்டி பாபு, நான் தான் உங்க சக்தி பாபு. இன்னைக்கு என்னன்னா ஒரு சூப்பரான அவுட்டிங் தான் பார்க்கணும். அத வந்து டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். டே இன் மை லைஃப்லாம் கிடையாதுங்க, அவுட்டிங் தான். நம்ம வெளிய போற இடத்துல என்னென்ன ஃபன் நடக்குது, அது வந்து இப்போ புதுசா ஒரு குரூப் வேற நாங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம். நல்லா பங்க்சுவாலிட்டி குரூப். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னென்ன ஃபன் நடக்குதுங்கறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டை சீக்கிரமா கிளீன் பண்றதுக்காக நான் அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான் வாங்கியிருக்கேன். இது கார்ட்லெஸ் கிளீனிங் ஸ்க்ரப். இதை நம்ம பாத்ரூம், கிச்சன், பாத் டப், ஸ்டோன் டைல் ஃப்ளோர்ஸ், க்ரூட் அண்ட் க்ரூஸ் இது எல்லாமே கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் இதுல என்னென்ன பொருள்லாம் இருக்கு, இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுதான் மெயின் யூனிட். இது லைட் வெயிட்டாவும் இருக்கு, போர்ட்டபிளாவும் இருக்கு. இதுல நிறைய பிரஷ் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இது ஸ்பாஞ்ச் பிரஷ். இது காரோட அவுட்லைன்லாம் நம்ம கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஃபைபர் பிரஷ். இது கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ்வை கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஹார்டான இருக்கிற டர்ட்டி எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுக்கு பேரு கிளாத் பிரஷ். இது நம்ம விண்டோல இல்ல கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்மூத்தான ஏரியால எல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமிடேஷன் வூல் பிரஷ். இத வந்து பாலிஷ் பண்றதுக்கும் வேக்ஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக் பிரஷ் கொடுத்திருக்காங்க. இத நம்ம யூஸ் பண்ணி பாத்ரூம் எல்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் பிரஷ் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம சிங்க் எல்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிப் பிரஷ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கார்னர் சைடுல ரொம்பவே அழுக்கா இருக்கும், அதை நம்மளால க்ளீன் பண்ணவே முடியாது. சோ இந்த பிரஷ் இருந்துச்சுன்னா ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். கூடவே நம்மளுக்கு பிரஷ் ஹெட் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. இது ஸ்பாஞ்ச் மாடல்ல கொடுத்திருப்பாங்க. இது வெல்க்ரோ மாடல்ல இருக்கும். ஸ்பாஞ்ச் எல்லாமே ஒட்டி ஒட்டி பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பிரஷ் அட்டாச் பண்ணிட்டு மெயின் யூனிட்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹேண்டிலும் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம மெயின் யூனிட்டோட கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ளோர், பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம நின்னுகிட்டே ஈஸியா க்ளீன் பண்ணலாம். இதுல மேனுவல் புக்கும் கொடுத்திருக்காங்க. இதை படிச்சு நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கறத கத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு அகாரா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கார்டும் கொடுத்திருக்காங்க. தென் இந்த யூனிட்டை சார்ஜ் பண்றதுக்காக சார்ஜர் கேபிளும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு மாட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. இது ஆன் பண்ணா இண்டிகேட்டர் லைட் எரியும். இதுலயே 2 ஸ்பீட் மோட் இருக்கு. லோ ஸ்பீட், ஹை ஸ்பீடுன்னு இருக்கு. லோ ஸ்பீட் 250 rpm per minute, ஹை ஸ்பீட் 350 rpm per minuteக்கு இருக்கும். இந்த லைட் இண்டிகேட்டர்ல லைட் லோ ஆயிடுச்சுனா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த லைட் எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சுனா சார்ஜ் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப் டு 2400 mAh பேட்டரி ஹெல்த்தும் இருக்கு. 3 to 4 hours நம்ம சார்ஜ் பண்ணா போதும். 90 minutes வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹெட் மெயின் யூனிட்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்றேன். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இப்போ இந்த பிக் ஹெட்டோட பிரஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்ணணும். 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கர்வ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த கர்வ் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு நீங்க நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்க்கும் போதே தெரியும் எப்படி ஃபிட் பண்றதுன்னு. மேனுவல் புக்லயுமே டீடைலா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மெயின் யூனிட்ல இந்த ராடையுமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ற மாதிரி பண்ணிட்டாலே போதும், ஃபிட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் தான். சோ நம்ம கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இந்த பிரஷ்லாம் க்ளீன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். அப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வீட்டை க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். டச் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முடியல, ஏன்னா ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதான் குளிக்க போறோம். மணி 3 ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்கு. எனக்கு வேற வீடியோ எடுக்கணும்ன்றேன். கவுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கணும்ங்கறா. மழையில புடிச்சதுன்னா மலையிலேயே வீடியோ எடுப்போம். மலையிலேயே வீடியோ ரொம்ப ஃபன்னா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல காலையிலே பஞ்சுவாலிட்டி உள்ள நண்பர்கள் வருவாங்க. 3 ஆச்சு. வரல, 3 மணி ஆச்சு, இன்னுமே வரல. கேட்டா கால் பண்ணி என்னன்னா இன்னும் காணோம் பிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. அங்க இன்னொரு கால் பண்ணால வந்துடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க வந்த வாட்டக்கான. சரி பாப்போம், மீட் பண்ணுவோம். ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடும். அவ்வளோதான். எப்படியோ ஒரு வழியாக கிளம்பி வச்சு நீ அங்கே போய் என்னென்ன ப்ளூப்பர் நடக்குது, எப்படியெல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கற எப்போ சரி அங்கே போய் மீட் பண்ணுவோம். ஸ்பாட் பார்ப்போம். நேற்றே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறங்கிற பேரில் கால் சொல்லிடுச்சு. இன்னைக்கு போய் என்ன போகுது தெரியல. பார்ப்போம். இன்னும் வெளியே பூட்டியிருக்கா இன்னைக்கு மாதிரி வர சொல்லிட்டு பூட்டி வச்சுக்கிறீங்களா? அப்ப மரியாதையை கூப்பிடு. அண்ணா
சாவி தேடிட்டு இருக்க அப்படியா? அட நீ வேற கேட்டாங்க. அங்க வேற ஒரு தேடிட்டு இருக்கறது. கனி தேடல. அட எனக்கு காரா கணக்குல போன் பேசிட்டு இருக்காரு. ஆஹா சாவி தேடிட்டு இருக்காராட்ட இருக்கு அங்க பாரு. ஐயோ பாக்குறானே முறைக்கிறானே. இன்னும் மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. எங்க வந்து திறக்கணும் மக்கு. என்ன அப்படி அங்க வரு சொல்லாததெல்லாம் செய்ய அப்படி. ஆனா அங்க வரு இங்க சத்தி அப்படி தரணும் எடுத்துக்க. மணி எத்தனை? இங்கிட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம், சவுண்டே கேட்கல. மணி எத்தனை? தூங்கிட்டேன் மணி எத்தனை? நீயே சொல்லு ஸ்ரீ வீட்டுக்கு வெளியே வந்து இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்ரீ தானே கூப்பிட்டேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு போனா 1 மணி நேரம், அவர் வர்றதுக்கு 1 மணி நேரம், இந்த ஆளு வர்றதுக்கு 1 மணி நேரம். எனக்கு பையா என்னது வந்துட்டு சாவியை தொலைவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வராரு. இவரு சாவியை கொண்டுட்டு வரணும்னு தெரியாதா? மணி எத்தனை? சட்டைங்கடா என்ன சுத்தி பார்த்துட்டு இருக்காரு? டேய் மக்கு எடுத்துட்டு வாடா. Hey, bro. அண்ணா மணி எத்தனை? மணி என்ன? நீயே சொல்லு. அது இருக்கல சரி. அதாவது நான் என்ன? இப்ப கேமரா எதுக்கு இப்ப பண்ணு? அது என்ன? நீயே சொல்லு. குழந்தையா? அது தெரியாது. நடக்க எப்படியாது? இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடித்தானே வந்தீங்க. பிக் பிக்னிக்கா? ஆமா. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா மாங்காய் சாட் குடிக்க வந்திருக்கோம். மாங்காட்டுக்கு டேம் வந்திருக்கோம். டேம் வந்திருக்கோம். எதுக்கு? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். என்னங்க ஃபுட் பிளாகர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, இது வாட்ச், இது சட்டை, இது செருப்பு, இது பருப்பு. இன்னும் கூட நல்லாவே இருக்க மாட்டேன் தெரியுமா? நல்லாவே இருக்க மாட்டேன் தெரியுமா? மேல போடுறீங்க மண்டை உள்ள மண்டையை உடச்சிய அநியாயமாக மண்டே பாருங்க எப்படி இருக்கான்னு. பாண்டி 2 என்னதான் பண்ண போறேன்? எங்க? ஆமா பங்குகளுக்கு பங்கு பாத்தீங்களா? கழுத்துல என்ன? கேமரா. நீயே சொல்லு. அவ்வளோதான், நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து நம்மளோட சேனலில் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே 3 2 1. என்னாச்சு? கனி எங்க வீட்டுக்குள்ள அப்புறம் வந்து ஒரு டான்ஸ்க்காக ஸ்ரீ வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாங்க. திருப்பி வர்றதுக்குள்ளே நாங்கள் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே கம்மங்கூழ் குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். சரி, நாங்கள் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டாங்க, நம்மளை பார்த்துட்டு இங்கே வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா எங்களை பார்க்கவே இல்லை. மொபைலில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, மொபைல் நோண்டிட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் அந்த கம்மங்கூழ் கொடுக்குறவரும் கூப்பிட்டாரு சாருன்னு. பார்த்துட்டு தான் போறாங்க. டேய் இங்கடா இங்கடா பாத்து பார்க்கவே இல்லை நீங்கள.
அந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் சரியான ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் வீடியோ அங்கே எடுத்து முடிக்கிறதுக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து இந்த பொம்பளையை கிளப்பி நாங்கள் நேராக இப்போ இந்த டீ குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது ரெகுலராக வர இடம். ஸோ டீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து இப்போ இங்கே உள்ளே போனோன்னே இவங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். மகிழினி ஆட்டத்தை பயங்கரமாக இருக்கும். எங்கள் கேங்க இங்கே நிற்கிது. அவங்க தான் புது ஆள். இதான் இவங்க தான். இவங்களுக்கு இதுதான் வேலை. ஹாய் சொல்லுங்க. இவங்க பேர் பிரியா, சிவானாவோட ஒய்ஃப் இவங்க. ரைட். லாங் கிஸ் கொடு. சவுண்டா கொடு. சவுண்ட் கேட்கல. போன ஸ்பாட்டு வேற, வந்து உட்காந்துருக்கிற ஸ்பாட்டு வேற. காலம் என்ன இருக்கு? ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே இது வந்து கனி ஸ்வீட்ஸ்க்கு வந்திருக்கோம். இவரை நம்புங்க, இவரை நம்புங்க, இவரை நம்புங்க. பங்கு பாடி 2 அவ்வளோதான். அன்னைக்கு நாளே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் நம்ம வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி பாபு.